ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஜவ்வரிசி உருளைக்கிழங்கு வச்சு வடகை எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி வடகை வச்சு சாப்பிட்டீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நமக்கு கெட்டே போகாது. ஸ்டோர் பண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பொரித்து சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் நம்ம செய்ய போகிறோம். வடகமே போட தெரியாதவங்க கூட ஈஸியாக இன்றைக்கி லேர்ன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நான் செய்ய போகிற வடகம். ஸோ வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். ஸோ அதனால் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி சமைக்கிறேன் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களாம் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் அந்த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். ஜவ்வரிசி வடகை நம்ம செய்கிறதுனால ஃபஸ்ட் நம்ம ஜவ்வரிசி எடுத்துக்கலாம். ஒரு 1/4 கிலோ கிட்ட. இதுதான் ஜவ்வரிசி, மாவு ஜவ்வரிசி தான் இன்றைக்கி நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த ஜவ்வரிசி நம்ம ஊற வச்சு நம்ம செய்ய போகிறோம். இந்த ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா மினிமம் 8 ஹவர்ஸாவது கண்டிப்பாக நம்ம ஊறினா தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் மாவு ஜவ்வரிசி வாங்கிட்டு வந்து நைட்டு நான் வந்து ஊற வச்சுருக்கேன். மார்னிங் எழுந்துச்சி நான் வடகை செய்ய போகிறேன். அதனால் நான் நைட்டே ஊற வச்சுட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் மார்னிங் ஊற வச்சுன்னா நைட்டு நீங்கள் காய்ச்சறது கரெக்டாக இருக்கும். நம்ம நைட்டு பண்ணிங்கன்னா தான் மார்னிங் நம்ம வடகம் போடுறதுக்கு டக்குன்னு நம்ம வெயிலில் காஞ்சிடும். ஸோ அதனால் தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து ஊற வைக்க போகிறோம். மாவு ஜவ்வரிசி வாங்கினீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். நமக்கு சீக்கிரம் நமக்கு குழஞ்சி போய் நமக்கு வெந்து கிடைக்கும். அதனால் மாவு ஜவ்வரிசி வாங்கி இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. மினிமம் 8 ஹவர்ஸாவது கண்டிப்பாக ஊறணும். நான் நைட்டு ஊற வச்சுருக்கேன். நான் மார்னிங் எழுந்துச்சி வடகம் செய்ய போகிறேன். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு நம்ம ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம். ஜவ்வரிசி வடகம் பண்ணுறதுக்கு உருளைக்கிழங்கு கொஞ்சமாக போட்டால் போதும். அதனால் நான் இன்றைக்கி 3 உருளைக்கிழங்கு மட்டும் எடுத்திருக்கேன். குக்கரில் நம்ம 3 விசில் கிட்ட போட்டு வேக வைக்க போகிறோம். ஸோ உங்கள் வீட்டில் என்ன அளவுக்கு குக்கர் விசில் வச்சா கரெக்டாக இருக்குமோ நீங்கள் அந்த பதத்தில் நீங்கள் வேக வைங்க. எனக்கு 3 விசில் விட்டால் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் இன்றைக்கி 3 விசில் மட்டும் வச்சு நான் வேக வைக்க போகிறேன். யாரெல்லாம் ரிலீஸ் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம வடகத்துக்கு தேவையான அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்க போகிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். ஜீரகத்தை இந்த மாதிரி பூண்டு நசுக்கிற கல் இருக்குது பாருங்கள், அந்த கல்லில் போட்டு நச்சு போட்டுக்கலாம். மிக்சியில் கூட கிரைண்ட் பண்ணி கூட போடலாம். ஆனால் கொஞ்சம் நமக்கு குறன்னு வராது. அதனால் நான் இன்றைக்கி இந்த மாதிரி உரலை வச்சு நான் இன்றைக்கி நச்சு போட போகிறேன். நல்லா இந்தளவுக்கு லைட்டாக பொடியானால் போதும், நமக்கு ரொம்பவும் பொடியாகணுன்றது இல்லை. இந்த அளவுக்கு பொடியாச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம பச்சை மிளகாவும் அதே மாதிரி உரலில் போட்டு நச்சு எடுக்க போகிறோம். ரொம்ப நச்ச வேணால் லைட்டாக நச்சுனா போதும். நமக்கு அதோடய ஃப்ளேவர் நமக்கு காரம் கிடச்சா போதும். ஸோ அதனால் லைட்டாக நச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நச்சுனா போதும், கரெக்டாக இருக்கும். இதை நம்ம இன்னொரு பிளேட்டில் எடுத்து மாற்றிக்கலாம். உருளைக்கிழங்கு நம்ம வேக வச்சு அது என்ன ஆச்சுன்னு தெரியல. ஏர்லாம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உருளைக்கிழங்கு ஃபுல்லாக நமக்கு வெந்திருக்கு. இங்கே பாருங்கள். ஸோ இதை நம்ம தோலை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு வீட்டில் காய் சீவுறதில் வச்சு நம்ம அந்த உருளைக்கிழங்கு ஃபுல்லாக சீவி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி சீவி சேர்த்தா நமக்கு ஜவ்வரிசியோட நல்லா வெந்து நமக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தியாக நமக்கு இருக்கும். நம்ம வடகம் போட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் சீவி சேர்த்துக்கலாம். சீவின உருளைக்கிழங்கையும் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஜவ்வரிசி ஊறி ஒரு 8 ஹவர்ஸ் கிட்ட ஆகுது. நைட்டு நான் ஊற வச்சுருக்கனால மார்னிங் நான் எடுத்து பார்க்குறேன். இங்கே பாருங்கள், நல்லா நமக்கு ஊறி இருக்குது. இந்த அளவுக்கு ஊறினா தான் கரெக்டாக இருக்கும் நம்ம வேக வைக்கிறதுக்கு. ஊறின ஜவ்வரிசி நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பெரிய பாத்திரத்தில் மாற்றினா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம ஃபுல்லாக வேக வைக்க போகிறோம். வித்தின் 1 ஹவர் 1.5 ஹவர்ஸாவது கண்டிப்பாக ஆகும் நமக்கு ஜவ்வரிசி குக்காகி வர்றதுக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம பெரிய பாத்திரத்தில் சேர்த்தினா தான் நமக்கு வேக வச்சு நம்ம எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்குவோம். நம்ம ஜவ்வரிசி எடுத்து வச்சுருக்க அந்த பாத்திரத்தை தூக்கி நம்ம அப்படியே ஸ்டவ் மேலே வச்சுக்கலாம். கரண்டி வச்சு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா நமக்கு அடியில் கொஞ்சம் ஒட்டும், அந்த தண்ணி இருக்கிறதுனால பிடிச்சிக்கும் கொஞ்சம். அதனால் கொஞ்சம் கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அப்பப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு உப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துட்டு லைட்டாக டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கூட உப்பு போட்டுக்கலாம். மேக்ஸிமம் அடியில் கொஞ்சம் நமக்கு பிடிக்கும். அதனால் கொஞ்சம் கரண்டியால் ஃபுல்லாக அப்பப்போ மிக்ஸ் பண்ணிகிட்டே விட்டிங்கன்னா நமக்கு அடியில் பிடிக்காமல் நமக்கு நல்ல ஈவனாக நமக்கு குக்காகி கிடைக்கும். முன்னாடிக்கும் இப்போவும் பார்த்திங்கன்னா கலர் நல்லா சேஞ்ச் ஓவர் ஆகிடுச்சு. நல்லா வேகணும் நம்ம போட்ட ஜவ்வரிசி. ஆனால் அடுப்பை ஃபுல்லாக ஸ்லோவில் வச்சுட்டு நம்ம வேக வச்சு நம்ம எடுக்க போகிறோம். கரண்டி வச்சு இதேமாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம அடுப்பை ஸ்லோவில் வச்சுருந்தாலும் இந்த மாதிரி கண்ணாடி பதத்தில் நமக்கு வெந்து வரும்போது நம்ம உருளைக்கிழங்கு சீவி வச்சுருக்கோம், அதை நம்ம சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறம் கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணும். இல்லைனா விஸ்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா போதும். இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணுறது இருக்குள்ள அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரி பீட்டரை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணினா தான் கரெக்டாக இருக்கும். எதுக்காக இந்த மாதிரி சொல்கிறேன்னா, ஈக்குவலாக நமக்கு அடி பிடிக்காமல் நமக்கு மிக்ஸ் ஆகி கிடைக்கும். நம்ம போட்ட உருளைக்கிழங்கு வந்து ஒரு சில இடத்துல வந்து தெளியாக பிடிச்சிருக்கும். ஸோ அதுக்காக நம்ம இந்த மாதிரி பீட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய் நம்ம நச்சு வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூள் அதையும் சேர்த்துக்கலாம். ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கரண்டியால். பெருங்காயத்தூள் நான் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன். தேவையான அளவுக்கு லைட்டாக சேர்த்துக்கலாம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு. பெருங்காயத்தூள் கண்டிப்பாக போடணும். ஆனால் வடகம் போடும்போது நமக்கு அப்போ தான் நமக்கு பொரித்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அதோட ஃப்ளேவர் போய். இதே மாதிரி கையெடுக்காமல் விஸ்க வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் நமக்கு. பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு நம்ம ஃபஸ்ட்டு போட்டதுக்கும் இப்போவுக்கும். மிக்ஸும் நல்லா ஆகிடுச்சு நம்ம போட்ட ஜீரகம் எல்லாமே. அடுப்பை ஃபுல்லாக ஸ்லோவில் வச்சுட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக வடகம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வெயிலில் வச்சு நம்ம புழிஞ்சு எடுக்க வேண்டியது தான். நல்லா ஆறணும். ஒரு 1 hour 2 hours ஆகும் கண்டிப்பாக இது ஆறுறதுக்கு. ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதே மாதிரி மொட்டை மாடியில் உட்காந்து பாலித்தீன் கவரில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஜவ்வரிசியை ஃபுல்லாக நம்ம அந்த பாலித்தீன் கவரில் சேர்த்துட்டு நம்ம அப்படியே புழிஞ்சு விட வேண்டியது தான். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இது. 1 லிட்டர் ஆயில் கவர் நான் எடுத்திருக்கேன். இந்த ஆயில் கவரில் நம்ம எல்லாத்தையும் ஃபுல்லாக சேர்த்துக்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி வந்து கட் பண்ணும்போது அந்த ஓப்பன் பண்ணியிருப்போம்ல, அதை ஃபுல்லாக நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை சேர்த்துக்கணும். ஆற வச்சு பண்ணினா தான் ஈஸியாக இருக்கும். இல்லைனா நம்ம கவர் வந்து சூடு தாங்க முடியாது, கையை நம்ம பொறுக்க முடியாது. இந்த மாதிரி ஆறுனதுக்கப்புறம் நமக்கு நல்ல கெட்டியான லிக்யூடாக நமக்கு வந்துடும். சூப்பராக இருக்கும். நம்ம புழிஞ்சதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம ஊற்றின சைடு பார்த்திங்கன்னா லப்பர் பேண்ட் வச்சு கட் பண்ணிக்கணும். முனியில் வந்து இந்த மாதிரி லைட்டாக நம்ம கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதே மாதிரி கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நமக்கு ஈஸியாக நமக்கு வடகம் பண்ணிடலாம். இந்த மாதிரி நீட் வாக்கில் போடலாம், இல்லை உங்கள் இஷ்டம் என்ன ஷேப் வேணாலும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். காலையில் ஒரு 7-8 மணிக்குள்ளே போனீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நமக்கு வெயில் கொஞ்சம் அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு சீக்கிரம் நமக்கு வேலையை முடிஞ்சிடும். வெயில் படாமல் நம்ம டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம். ஸோ அதனால் நான் அந்த மாதிரி டைம் தான் நான் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன். இந்த வடகம் பார்த்திங்கன்னா மினிமம் 5 ஹவர்ஸாவது கண்டிப்பாக காயணும். வீட்டில் கூட நீங்கள் போட்டு காய வைக்கனாலும் வச்சுக்கலாம். வெயிலில் கூட நான் இன்றைக்கி வச்சுருக்கேன். ஒரு 5 ஹவர்ஸ் காஞ்சிச்சுன்னா போதும். ஃபுல்லாத்தையும் புழிஞ்சு விட்டுட்டோம். 1/4 கிலோ ஜவ்வரிசியில் எனக்கு இவ்வளோ வடகம் கிடச்சிருக்குது. ஸோ இது நல்லா காயட்டும் ஒரு நாள். எனக்கு பாருங்கள் நல்லா காஞ்சிடுச்சு. ஒரு நாள் ஃபுல்லாக ஆகிடுச்சு. நல்லா ட்ரையே ஆகிடும். நம்ம போட்டிருக்க வடகம் எல்லாமே ட்ரை ஆகிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அந்த துணியோட பேக் சைடு பார்த்திங்கன்னா தண்ணி தெளித்து நம்ம எடுக்க போகிறோம். இந்த மாதிரி லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. தண்ணி தெளித்து 2 நிமிஷம் கிட்ட கொஞ்சம் ஊறணும். ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இங்கே பாருங்கள், நமக்கு லேயராக தனித்தனியாக வந்துடுது பாருங்கள். இந்த மாதிரி தண்ணி தெளித்து அப்படியே பின்னாடி பக்கம் தண்ணி தெளித்து இது மாதிரி முன்னாடி பக்கம் எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக நமக்கு வந்துடும். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா வத்தலையும் நம்ம இதேமாதிரி பிரித்து எடுத்துக்க போகிறோம். பிரித்து எடுத்ததுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் லைட்டாக ஈரமாக இருக்கும். வெயிலில் வந்து ஒரு வித்தின் 1 hour 2 hours நீங்கள் வச்சு எடுத்திங்கன்னா போதும். நமக்கு நல்லா ட்ரையாக நமக்கு காஞ்சி வந்துடும். அந்த மாதிரி வெயிலில் நான் ஒரு நாள் ஒரு 1 hour 2 hours நான் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், கை வச்சு காமிக்கிறேன், அவ்வளோ ட்ரையாக இருக்குது. நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நமக்கு வடகம் ஃபுல்லாக. இந்த மாதிரி இருக்கும் நமக்கு. இதை நம்ம ஆயிலில் அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் வடகம் ரெடி ஆகிடும். ஸ்டவ்வை ஆன் பண்ணி நம்ம இதை பொரித்து எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்குவோம். தேவையான அளவுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம். ஆயில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு. நிறைய ஆயில் சேர்த்திங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் நமக்கு வடகம் பொரித்து எடுக்கிறதுக்கு. ஏன்னா ஒன்று பிடிக்காமல் நமக்கு ஈஸியாக இருக்கும். தனித்தனியாக நமக்கு ஆயிலில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக போட்டு பார்த்துட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிறத போட்டு எடுங்க. அப்போ தான் எண்ணெய் காஞ்சிக்கு நம்ம கண்டுபிடிக்க முடியும். பாருங்கள், நான் கொஞ்சம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் சேர்த்து இப்போ நான் பொரித்து எடுக்க போகிறேன். வடகத்தை போட்டோடனே கரண்டியால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா ஃபுல்லாக நமக்கு. அப்போ தான் நமக்கு ஸ்ப்ரெட் ஆகி நமக்கு நல்லா வெந்து கிடைக்கும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா ரோல் ஆகி நல்லா சூப்பராக இருக்குது. வடகம் பார்க்கும்போதே ஆசையாக இருக்குது சாப்பிடணும் போல். மீல்ஸுக்கு சாம்பார் சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சொல்லவே வேணாம். முக்கியமாக அந்த காரக்குழம்புக்கு இந்த வத்தல் சான்ஸே இல்லை, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம பொரித்து நம்ம இந்தமாதிரி ஆயில் ஃபுல்லாக ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீதி இருக்கிற இன்னும் கொஞ்சம் வத்தலையும் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தேவைப்படும் போது பொரித்து எடுத்திங்கன்னா சாப்பாடுக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. 1 வருஷம் கெட்டு போகாமல் இருக்கும் இந்த வத்தல். எவ்வளோ வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸ்டோர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு 2-3 கவர் போட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுருங்க. ஓப்பனில் வச்சுன்னா கொஞ்சம் நமுத்து போயிடும். நமுத்து போனாலும் பரவாயில்ல. திரும்பி நம்ம வெயிலில் கொஞ்சம் வச்சு எடுத்திங்கன்னா சரியாயிடும். வத்தல்லாம் பொரித்து நம்ம எடுத்துகிட்டு வந்தாச்சு ஒரு பிளேட்டில். நான் உடச்சி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் வத்தல் எப்படி இருக்குது நமக்கு வந்திருக்குதுன்னு. பர்ஃபெக்டாக இருக்குது வத்தல். 1 வருஷத்துக்கு நம்ம வச்சு கூட நம்ம சாப்பிட்லாம். ஒன்றுமே ஆகாது. இந்த வத்தல் ஸ்டோர் பண்ணிக்கலாம் எவ்வளோ நாள் வேணாலும். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் ஜவ்வரிசியை வச்சு உருளைக்கிழங்கு வச்சு வத்தல் எப்படி பண்ணலான்னு செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு
எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.